வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். அக்டோபர் 2023 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆன அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்டை எம்சிக்யூ வைஸ்ல நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஃபென்ஸ் அண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து 2024 யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1, ஹூ ஹஸ் வின் த சாஸ்திரா ராமானுஜன் பிரைஸ் 2023? ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான ரீசன் வந்து என்னன்னா, இப்போ நம்ம அவார்ட்ஸ் அப்படின்னு படிக்கிறோம்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா என்ன படிப்போம், இன்டர்நேஷனல் லெவல் அவார்ட்ஸ் வந்து என்னன்னா இந்தியன் வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக்கர் பிரைஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஆனா ஒரு இந்தியன் அவார்டு இன்டர்நேஷனல் லெவல ரெகனைஸ் பண்ண அவார்டு தான் வந்து ராமானுஜன் பிரைஸ். அது இந்த வருஷம் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா. ஸோ ரிசாங் இவர் தான் வந்து என்னன்னா இந்த இயருக்கான வந்து என்னன்னா அவார்டு. சரிங்களா? ஸோ இந்த ராமானுஜன் பிரைஸ் எதுல எழுதும் தெரிஞ்சுக்க, அவுட்ஸ்டாண்டிங் வந்து என்னன்னா கான்ட்ரிபியூஷன் டு மேத்தமேட்டிக்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்னன்னா அந்த அவார்டு கொடுப்பாங்க. சாஸ்திரா வந்து என்னன்னா யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஸ்ரீனிவாஸ் ராமானுஜன்ஸ் த மேன் ஹூ நோ வந்து என்ன இன்ஃபினிட்டி வி நோ தட். அதே மாதிரி 2023 இவர் பேரு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அது யாரு வின் பண்ணிருக்கா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ருயிசாங் இவர் தான் வந்து வின்னர் ஆஃப் வந்து 2023. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல பாருங்களேன். இப்ப என்னன்னா, சோ மௌங்கி அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி வந்து லூயிஸ் இருக்கு, அலெக்சின் இருக்குல்ல. ஸோ இவங்களாம் ஹவ் ஜாயின்ட்லி வின் த நோபல் பிரைஸ் 2023 இன் விச் கேட்டகரி? இப்ப நோபல் பிரைஸ் அப்படின்னு வந்தாவே என்னன்னா எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரி கேட்பாங்க நான் சொல்லிடுறேன். ஒன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, சயின்டிஸ்ட் நேமை கொடுத்துட்டு அவங்க எந்த ஃபீல்டு அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். அதாவது என்னன்னா அவங்க என்ன ஃபீல்டு அப்படின்னு வந்து கேட்கறதுக்கான கொஸ்டின். சரிங்களா? செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட சயின்டிஸ்ட் நேமும் கொடுத்துருவாங்க, ஃபீல்டும் கொடுத்துருவாங்க, என்ன ஏரியால வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம வந்து என்னன்னா படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து என்ன கெமிஸ்ட்ரியில வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 3 பேர் நான் வச்சுக்கேன். சரிங்களா? மௌங்கி, லூயிஸ், அதே மாதிரி வந்துன்னா லைக்ஸி. ஸோ இங்க என்ன ஏரியாவுக்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் வந்துன்னா குவாண்டம் டாட்ஸ் நம்ம யூஸ்லின்னு வந்து எல்இடிஸ் இருக்குதா. ஸோ இதுக்காக தான் அவங்களுக்கு வந்து என்ன 2023 கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம நிறைய சயின்டிஸ்ட் நேம்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு 6 மந்த்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்றா கண்டிப்பா வரும். சரிங்களா? எல்லாரோட நேமே நம்மளால மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரிமம்பரன்ஸ், அதாவது என்ன ஒரு ஷார்ட்கட்ஸ் மாதிரி ஒரு கொடுத்துருக்கேன். மௌங்கி, லூயிஸ் அண்ட் அலெக்சா லவ் வந்து என்ன கெமிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டார்டிங் வித் மௌனி ஆர் லூயிஸ் ஆர் அலெக்சா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து கனெக்ட் பண்ணுங்க. மோர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு ரிமெம்பர். அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு வந்து என்ன மைண்ட்ல சேவ் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ரொம்ப நாள் ஒரு மாசம் கழிச்சு நம்ம க்ளோஸ் மேட் கேட்டாவே வந்து என்ன நேம் மறந்து போயிடும். அதனாலதான் ஜஸ்ட் சயின்டிஸ்ட் நேம்லாம் அவ்வளவு சீக்கிரம் நான் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி வச்சிருந்தாதான் கொஞ்சம் வந்து எக்ஸாம் வரைக்குமாவது வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரிக்கு தான் உங்களுக்கு வந்து என்னன்னா நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3, who has been selected for வந்து டாடா லிட்ரேச்சர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் த இயர் 2023? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா, நம்மளோட தமிழ் ரைட்டர் CS லக்ஷ்மி ஆம்பை அப்படின்னு வந்து பேர்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய தமிழ் புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க யாரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கங்க. டாட்டாவோட வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது லிட்ரேச்சர் அவார்டுக்கு வந்து 2023 இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து என்ன அடிஷனல் லேர்ன் பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அவார்டு இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டாட்டாவோட லிட்ரேச்சர் அவார்டு எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபார் த பர்சன் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு த வந்து லிட்ரேச்சர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது. சரிங்க? இப்ப இந்த ஆம்பை இருக்காங்களே இவங்களோட வந்து அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிட்டது, அதாவது 2021 வந்து சகாத்திய அகாடமி அவார்டு வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரண்ட் அஃபேர்ல மோஸ்ட்லி வந்து ஆதரை பத்தி கேட்பாங்க. அதுல சகாத்திய அகாடமி அவார்டு வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து கேட்கிற ஒரு பாட்டு. சரிங்களா? அதனால இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2021 சகாத்திய அகாடமி அவார்டு வின்னர் யாருன்னா ஆம்பை. அதே மாதிரி அவங்க என்ன புக்கு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, சோ சிவப்பு கழுத்துடன் வந்து என்ன ஒரு பச்சை பறவை அப்படின்னு சொல்றாங்க. ரெட் நெக்ட் வந்து கிரீன் பேர்ட்ஸ். இதுக்காக தான் வந்து என்ன சகாத்திய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஞாபகத்துல வச்சுக்கிற ஒரு ஷார்ட்கட், ஆம்பை டாடா அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரியா? அப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து CS லட்சுமி. சம்டைம்ஸ் இப்படி கூட கொடுக்கலாம், ஆம்பைன்னு கொடுக்காம CS லட்சுமின்னு கொடுத்தா கூட உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் வந்து இந்த கொஸ்டின் எடுத்துருக்கேன். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து 69th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2023. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா தெரிஞ்சிருக்கும். அல்லு அர்ஜுன் மோஸ்ட் வந்து என்னன்னா கான்ட்ரவர்சி டாபிக் ஆஃப் வந்து நேஷனல் அவார்டுமே இருந்துச்சு. இதுக்கு வந்து புஷ்பா மூவிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜஸ்ட் இக்னோர் தான் வந்து மூவி. பட் ஆக்டரா வந்து என்ன ஹி பிளேட் வந்து வெரி வெல். ஸோ அதனால வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஸோ இதுல இருந்து கொடுத்துருக்கேன். ஸோ பெஸ்ட் ஆக்டர் ஃபார் வந்து அல்லு அர்ஜுன், புஷ்பா. ஆக்ட்ரஸ்ல 2 பேர் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்க ஆலியா பட், அவங்களோட மூவி வந்து என்ன கங்குபாய் வந்து என்ன கைத்தியவாடி. கிருத்திக் சனோன் வந்து மிமி அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஃபிலிம் வின் த அவார்ட் ஃபார் வந்து பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் த
ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் இந்த 69th நேஷனல் ஃபிலிம் அவார்டு இருக்குல்ல. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு பெஸ்ட் ஃபிலிம் இந்த நேஷனல் அவார்டு எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ராக்கெட்ரிக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து மாதவன் வந்து ஆக்ட் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இந்த ரீசெண்ட் டைம். நீங்க வாட்ச் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த மூவிலாம் பாருங்க. ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். 6th கொஸ்டின் பாருங்களேன். இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சயின்டிஸ்ட் பேர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ தியரி, ஃபெரன்க் அண்ட் வந்து அன்னே ஹாஸ் பீன் அவார்டட் த 2023 நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார் விச் எக்ஸ்பெரிமெண்ட் டிட் ஹி ரிசீவ் திஸ் நோபல் பிரைஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இந்த சயின்டிஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நோபல்ல 2 வேலை கேட்பாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த வேலை பார்த்தோம். செகண்ட் வே வந்து இதுதான் சரிங்களா. அப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா சயின்டிஸ்டும் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன வந்து ஃபீல்ட்ல வாங்கின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஏரியால அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்ததோ தான் கேட்பாங்க சரிங்களா. இவங்க வந்து பிசிக்ஸ்ல எதுக்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னு for the experimental வந்து method to generate the ultrasound pulses of light for the study of வந்து electrodynamics and matters. இந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்களுக்கு எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா 2023ல வந்து ரிசர்ச் ஆன் எலக்ட்ரான் இந்த ஃபிளாஷஸ் ஆஃப் லைட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எலக்ட்ரான் டைனமிக்ஸ் அப்படின்னு வந்தாவே வந்து பிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 3 சயின்டிஸ்ட் இருக்காங்களே இதுல வந்து இன்னும் நம்ம எக்ஸாமுக்கு பொறுத்த அளவுக்கு வந்து நேச்சரை பத்தி கேட்க மாட்டாங்க. அவங்க எந்த கண்ட்ரின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா நோபல் பிரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி பீப்புளை மட்டும் சூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய வந்து கண்ட்ரியோட சயின்டிஸ்ட் அவங்களோட ஏரியா ஆஃப் த ஃபோக்கஸ் மட்டும் தான் சூஸ் பண்றதுனால இந்த நீங்க கண்ட்ரி வந்து என்ன ஞாபகத்துல வச்சுக்க தேவையில்லை சரிங்களா. ஸோ அதுக்காக சொல்றேன். கரெக்டான ஆன்சர் வந்து டி தான் வந்துன்னு வரும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கேட்டலின் கரிக்கோ வந்துன்னா அதே மாதிரி ட்ரூ வைஸ்மன் ஹாஸ் பீன் அவார்டு வந்துன்னா ஸோ பிசியாலஜி அப்படின்னு இருக்குல்ல. பிசியாலஜி அப்படின்னு மீன்ஸ் வந்து மெடிசனுக்கு வந்து என்னன்னா அவார்டு கொடுத்துருப்பாங்க. நோபல் பிரைஸ் 2023 ஃபார் விச் டிஸ்கவரின்னு சொல்றாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க 2 பேர் ஃபார் வந்து என்னன்னா மெடிசனுக்காக வந்து வாங்கி வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா எம்ஆர்என்ஏ வேக்சின் இருக்கு பார்த்தீங்கன்னா டியூரிங் த COVID-19. ஸோ எம்ஆர்என்ஏ வேக்சின் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் டு கண்ட்ரோல் வந்து COVID-19. ஸோ அதுக்காக தான் இவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் 2023 மெடிசன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. மோஸ்ட்லி உங்களுக்கு சயின்டிஸ்ட் போய் நான் வராட்டாலும் அவங்க என்ன ஏரியால வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டெவலப்பிங் எஃபெக்டிவ் வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின் அகைன்ஸ்ட் வந்து COVID-19. சம்டைம்ஸ் டவுட் வரும் எம்டிஎன்ஏன்னு வரும். ஸோ இதனால தான் சொல்றேன் எம்ஆர்என்ஏ டிஎன்ஏ வந்து என்னன்னா அதுக்காக தயாரிக்க மாட்டாங்க. எம்ஆர்என்ஏல தான் வேக்சின் வந்து தயாரிக்க முடியும் சரிங்களா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த நோபல் பீஸ் பிரைஸ் ஃபார் த இயர் வந்து 2023. ஸோ ஏன் வந்து நோபல் பிரைஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட எக்ஸாம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் வந்து என்னன்னா நோபல் பிரைஸை பத்தி கேட்கறாங்க. அதனால இந்த மாதிரி கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நார்கிஸ் முகமதின் இருக்குல்ல. ஸோ இவங்களுக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க எது ரிலேட்டடா வந்து என்னன்னா ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரானியன் வந்து என்னன்னா ஸோ ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஸோ இவங்க என்ன எதுக்காக ஃபைட் பண்ணிருப்பாங்க ஸோ ஹெர் ஃபைட் அகைன்ஸ்ட் வந்து என்னன்னா ஒப்ரேஷன் ஆஃப் உமன் இன் ஈரான். அதே மாதிரி வந்து ஹெர் ஃபைட் டு ப்ரொமோட் வந்து என்னன்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃபார் ஆல் சரிங்களா. இப்ப இந்தியனோட வந்து என்னன்னா பீஸ் பிரைஸ் வந்து யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு 2 பேரும் சொல்லியிருக்கேன். மதர் தெரேசா வந்து சோஃபார் இவங்க 2 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. எப்பனா 1979 மதர் தெரேசா வாங்கியிருப்பாங்க. 2014 வந்து என்னன்னா காளிதாஸ் சத்யார்த்தி வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாரு. இவங்க 2 பேருமே வந்து என்னன்னா இந்தியன் சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்கிஸ் முகமது ஈரானியன். இவங்களுக்கு தான் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து இந்த இயர் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9 ஹூ வில் பி ஹானர்டு வித் த பிரஸ்டீஜியஸ் சத்யஜித் ரே எக்ஸலன்ஸ் இன் ஃபிலிம் லைஃப் டைம் அவார்ட் அட் த 54th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இன் கோவா. ஸோ இதுல இன்னொரு கொஸ்டினே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா த 54th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஹெல்ட் இன் கோவா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா மைக்கேல் டக்லஸ். இவருக்கு தான் வந்து இந்த லைஃப் டைம் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த போட்டோ ஞாபகத்துல கண்டிப்பா மறக்காது. ஸோ இவர் எந்த மூவியில் நடிச்சிருப்பாரு அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து என்னன்னா நீங்க ஆண்ட்மேன் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு தெரியுங்களா. ஸோ மார்வலோட மூவி ஆண்ட்மேன் வாஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவில வந்து என்னன்னா இவர் ஒன் ஆஃப் த கேரக்டர் எல்லாம் நடிச்சிருப்பாரு. அப்ப தெரிஞ்சுக்க யாருன்னா இவருக்கு தான் வந்து என்னன்னா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 10 ஸோ விச் ஃபிலிம் ஹாஸ் வின் த நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் இருக்குல்ல. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா அகைன் ராக்கெட்ரி வந்து நம்பி எஃபெக்ட் சரிங்களா. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து 69th நேஷனல் அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இதுல ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட் இதை டைரக்ட் பண்ணுவது மாதவன், ஆக்டட் பை வந்து மாதவன். இதுக்கு தான் வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கொடுத்திருப்பாங்க. இப்ப ஆலியா பட் இருக்காங்க அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்
ஃபார் மூவி வந்து என்ன கங்குபாய்க்கா, ஓகேவா. கிருத்தி சனோன் வந்து என்னன்னா ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் மிமிக்கு வந்திருப்பாங்க. அதாவது அல்லு அர்ஜுன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர். பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கு வந்து 2 பேருக்கு கொடுத்திருப்பாங்க சரிங்களா. இந்த பெஸ்ட் என்டர்டெய்னர் வந்து எந்த மூவி கொடுத்திருப்பாங்க, RRR வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க. இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட். இதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கொடுத்திருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11, ஹூ won the award for best direction in the 69th நேஷனல் ஃபிலிம் அவார்டு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது முன்னாடி வரைக்கும் ஆக்டர் அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஆல்சோ டேரக்டர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாப்புலரானவங்க சரிங்களா. பட் இதுல வந்து பெஸ்ட் டேரக்டர் யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா கோதாவரி அப்படின்னு ஒரு மூவியை வந்து டைரக்ட் பண்ண. ஈவன் நிறைய பேருக்கு இந்த ஒரு மூவி வந்ததே தெரியாது சரிங்களா. இதோட டேரக்டருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. அவர் யார் அப்படின்னா நிக்கில் மகாராஜன் சரிங்களா. இவர் தான் வந்து என்ன நிக்கில் மகாராஜன். இவருக்கு தான் வந்து என்ன அப்படின்னா அந்த அவார்டு கொடுத்திருப்பாங்க பெஸ்ட் டேரக்டர். என்ன மூவினா கோதாவரி மூவி. இப்போ உங்களோட ஒர்க் என்னன்னா கோதாவரி என்ன வந்து என்னன்னா லாங்குவேஜ் அப்படின்னு பாருங்க சரிங்களா. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாங்குவேஜ் ரிலேட்டடும் சம்டைம்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு சரியா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 12. So which film won the award for best Hindi film in the 69th நேஷனல் ஃபிலிம் அவார்டு இருக்குல்ல. இப்ப பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு வந்துட்டாவே என்ன சொல்லலாம், ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட். ஆனா அவன் ஹிந்தி ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காளா, அதனால இது கரெக்டான ஆன்சர் வந்துன்னா சர்தார் உதம் சரிங்களா. இந்த சர்தார் உதம் நாவத்துல வச்சுங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன்ஃபுளுன்சியல் மூவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜாலியன் வாலாபாக்கா வந்து அக்யூரேட்டா வந்து என்ன காமிச்சிருப்பாங்க சரிங்களா. இப்ப ஜாலியன் வாலாபாக் ரிலேட்டடா நீங்க ஹிஸ்டரி ரிலேட்டடா உங்களுக்கு மூவி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மூவி பாருங்க, கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் சரி. இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சர்தார் உதம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பயணம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் பார்த்தல. அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஹூ ஹாஸ் ரீசென்ட்லி வந்து பிகம் த எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸ் இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஏன் கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் வந்து அப்போசிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பிரசிடென்ட் நியூ பிரசிடென்ட் வந்து சைனாவோட அலையன்ஸை வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து நியூஸ்ல வந்துட்டே இருந்துச்சு சரிங்களா. அதனால வந்து இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் ரீசென்ட் டைம் அது சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேவா. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா முகமது முய்சன் இருக்குல்ல. இவரோட போட்டோ நாவத்துல வச்சு நம்மளுக்கு வந்து மறக்காது சரிங்களா. இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மால்தீவோட நியூ பிரசிடென்ட் சரிங்களா. இப்ப மால்தீவ்ஸோட பேசிஸ் கொடுத்திருக்கேன். கண்ட்ரி இன் சவுத் ஏஷியா லொகேட்டட் இன் வந்து இந்தியன் ஓஷன் சரியா. இப்போ ஒரு ஷார்ட் கட்ஸ் என்னன்னா மால்தீவ்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எழுத்து எம்என் இருக்கா. இதோட இந்த பிரசிடென்டோட ஃபர்ஸ்ட் எழுத்து அதாவது முகமது முய்சன் இருக்குல்ல, அதுலயுமே எம்என் ஆரம்பிக்கல. அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷார்ட் கட்ஸ் டெஃபினட்டா வந்து என்னன்னா ஒர்க் ஆகும் அட் டைம் ஆஃப் வந்து எக்ஸாம் சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் வந்து சிபிஜி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் இருக்கிற whose tenure has been extended வந்து ரீசென்ட். இதுவும் நியூஸ்ல வந்து என்னன்னா அடிக்கடி வந்து என்ன அப்பியர் ஆயிட்டு இருந்தது இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் சரிங்களா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட நிக்கில் வந்து குப்தா. இவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரீசன் இவர் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட வந்து என்ன டைரக்டர் வந்து அவரோட பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இப்ப இவர் ரெஸ்பான்சிபிள் டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து ஃபினான்ஸ். அதனாலதான் இந்த புக் எல்லாம் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா. இப்ப இதுக்கான ஒரு ஷார்ட் கட்ஸ்மே நான் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா நிதின் ஒர்க் ஃபார் டாக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நிதின் பேர் வச்சிருந்தாங்கன்னா அதை அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு அவர் வந்து டாக்ஸஸ் ரிலேட்டடா வந்து ஒர்க் பண்றாரு, அவர் வந்து ரிலேட்டடா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவகைன் டெல்லிங் தட் ஷார்ட் கட்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். அதுக்காக நான் சொல்றேன் சரிங்களா. கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன நிதின் குப்தா. இவர் தான் வந்து ரீசெண்டா சேர்மன் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் பை வந்துன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அட்ஸ் வந்து நேஷனல் ஐகான் சொல்றாங்கல்ல. இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நியூஸ்ல இருந்த காரணம் நம்மளுக்கு தெரியும். எலெக்ஷன் ரீசெண்டா வந்து வரப்போகுதுல, அதனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவேர்னஸ் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதனால நேஷனல் ஐகானை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ராஜ்குமார் ராவ். இவர் தான் வந்து ராஜ்குமார் ராவ். இந்த ஆக்டர் ஏன் வந்து என்னன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மூவி வந்து நடிச்சிருப்பாரு. அந்த மூவியோட நேம் வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணிருக்கோம், எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நார்த் ஈஸ்ட்ல சரிங்களா, ஒரு நக்சல் ஏரியால எப்படி எலெக்ஷன் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூவி இருக்கு. அதனால அதை பேஸ் பண்ணி வச்சு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரீசெண்டா அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப நேஷனல் ஐகான் இருக்காங்க, இவங்களோட ஒர்க் என்ன இருக்குன்னா மேக் பீப்புள் வந்து அவேர் ஆஃப் voting. இதுதான் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க சரிங்களா. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மந்த்ஸோட இம்பார்ட்டன்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டோம். அடுத்த இதுல வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் நேஷனல் இது எல்லாமே ஒன் பை ஒன் பார்ப்போம் சரிங்களா. நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.